அவர் 10 நாள் கடி விதிச்சார். இந்தா வாங்கிக்கோ 24 மணி நேரத்திலே உனக்கு அன்பு பரிசு கொடுக்குறேன்ட்டு அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கல. அது அநேகமாக இன்னும் 1 வாரம் 10 நாளில் அது நடந்துடும். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் வெகு விரைவில் செங்கோட்டையன் நீக்கப்படுவார். அவருடைய பதவிகள் எல்லாமே இன்று பறிக்கப்பட்டிருக்கின்றன. 1972இல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அதில் இருந்த ஸ்தாபன உறுப்பினர்களில் ஒருவர். 53 ஆண்டு காலம் அதிமுகவில் இருந்த ஒரு அணுக்கமான ஒரு விசுவாசி அவர். ஒரு பதவி ஜெயலலிதா பதவி விட்டு இறங்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் இங்கேருந்து அங்கே திமுக ஓடுவானுங்க, இல்லை தனி கட்சியார் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே செய்யலை. ஜெயலலிதாவால் ஓரங்கட்டப்பட்ட போதும் அவர் வெளியில் போகல. 96 2001 கருணாநிதி ஆட்சி காலத்தில் அதிமுகலேருந்து முத்துசாமி, கண்ணப்பன், ரகுபதினு புலவர் இந்திரகுமாரி இந்த மாதிரி ஒரு 8-9 மந்திரிங்க வெளியில் போய் போட்டி அதிமுகன்னு ஆரம்பித்தாங்க, வழக்குலேருந்து தப்பிச்சிடலான்னு. அப்புறம் நீதிமன்ற தலையிட்டால் அவங்க மீது வழக்குகள் போடப்பட்டு அது ரொம்ப நாம்கி அவாஸ் வழக்குகளாக ரொம்ப பெயரளவில் வழக்கு, பலவீனமான வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டது. எல்லாரும் விடுதலை ஆனாங்க, கிட்டத்தட்ட எல்லாரும் விடுதலை ஆனாங்க. இந்திரகுமாரி மட்டும் தண்டிக்கப்பட்டார். அந்த காலகட்டத்தில் செங்கோட்டையன் போட்டி அதிமுக போகாத காரணத்தால் விலை கொடுத்தார். அவரை கைது செஞ்சு கருணாநிதி சிறையில் வச்சார், போக்குவரத்து ஊழல்னு சொல்லிட்டு. ஏன்னா போக்குவரத்து அமைச்சர் அப்போ 91-96 அப்பயும் ஜெயலலிதா விசுவாசி அவர். 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோடனே தான் கூட விசுவாசியாக இருந்தாரேன்னு அவருக்கு மந்திரி பதவி சேர்க்கல.